அங்கே நம்ம எல்லோரும் ஒரு 5 விஷயம் பற்றி பேசுவோம். 5 விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் அப்படி தானே சொல்கிறாங்க, ஒரு 5 ஒரு 3. நம்ம வள்ளுவர் கூட அப்படி தான் சொல்லுவார். இதோ வந்துட்டேன், விஷயத்துக்கு வந்துடுறேன். 5D அந்த வார்த்தையில் கூட பாருங்கள், 5D. இந்த 5க்கும் 5D அப்படின்னா பயப்படு அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5 என்ன அப்படின்னா, டவுட்டு, டிஸ்ட்ராக்டு, டிஸ்கரேஜு, டிஸ்ட்ராக்டு, டிவைடு அப்படின்னு சொல்லக்கூடிய 5. இதை சொல்கிறவர் யாருன்னா ஜான் கார்டன் அப்படிங்கிறவர் இந்த 5 விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தான் இது. ஏன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக் எடுங்க, யூடியூபு, இன்ஸ்டா, இன்னும் என்ன இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த 5 விஷயமும் இருக்குதுங்க. எனக்கு பார்த்து சில சமயத்தில் நொந்தே போகிறேன்னா, ஏன் இவ்வளோ பொய் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ பொய்யை திரிச்சு பேசுகிறாங்க, எப்படி நம்புகிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். ரொம்ப நேரம் பேசினா தான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுல்ல. ஃபஸ்ட்டு டவுட். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம கொஞ்சம் அதில் முழுக்க சில விஷயங்களை நம்பவும் கூடாது, முழுக்க நம்பாமல் இருக்கவும் கூடாது. இப்போ நம்ம அம்மாவை நம்பணும், நம்ம அப்பாவை நம்பணும். அதுக்காக எல்லாருமே நம்ம அம்மா மாதிரி இருப்பாங்க, அப்பா மாதிரி இருப்பாங்கன்னு நம்பக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கு அம்மா மாதிரி பேசி ஏமாற்றிட்டு போகிறவங்க இருக்காங்க, அப்பா மாதிரி பேசி கூட்டிகிட்டு போய் ஏமாத்துறவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். நம்மளால் ஒரு வேலையை முழுமையாக நம்மளால் செய்ய முடியாது. அது எல்லாத்துலேயும் தான். மூட நம்பிக்கையில் முக்கியமாக நமக்கு தடுமாற்றம் வருது. அன்றைக்கி கூட ஒருத்தவங்களோட நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு மூட நம்பிக்கை, அதாவது ஒருத்தவங்க இறந்து போன வீட்டில் நடக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள். அப்போ நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு வாங்க. ஆதி காலங்களில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நிறைய வீடுகளில் கணவனை இழந்தவர்களினுடைய தோற்றம் மொட்டை அடித்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அடுப்பங்கரையிலேயே அழிஞ்சு போனவங்க எத்தனையோ பேர். இன்றைக்கி அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியல, முன்னேறி கொண்டே வருகிறது. அதுக்கு ஏற்ப எல்லாருமே முன்னேறணும். அதனால் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் விட்டு ஒழிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் விட முடியாதுங்க, இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது. இந்த விட்டால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, குழந்தைக்கு ஆகாது, நமக்கு கஷ்டம் வருங்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க விடுபட தயாராக இல்லை. அப்போ நான் சொன்னேன், கடவுளை நம்பி ஒரு காரியத்தை பண்ணலாம்ல. கடவுளை விட மூட நம்பிக்கை பெருசா, சாஸ்திரம் சடங்குகள் பெருசான்னா ஆமாங்கிறாங்க அவங்க. கடைசியில் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இவ்வளவு சம்பிரதாயங்களை பண்ணியும் அவங்க ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாவோ இல்லை ஒரு பெரிய எல்லாரும் 10 பேர் புகழும்படியான ஒரு புகழோ ஒரு பெரிய இதோ ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதை நம்புகிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தான் நம்பணும். சரி, இது டவுட். 2வது டிஸ்ட்ராக்ட். அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக திரித்து பேசுறது, வேறு ஒன்றா சொல்லிடுறது. யாராவது யாரோடையாவது பேசிக்கிட்டு இருந்தால் கூட தவறாக சித்தரிப்பது, இந்த மாதிரி திரித்து பேசுவது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்குறோம். இந்த கட்சிக்காரன் ஒன்று சொல்லுவான், அந்த கட்சிக்காரன் ஒன்று சொல்லுவான். நம்ம 2 பேர் சொல்கிறதையும் கூட நேரடியாகவே கூட கேட்டிருப்போம். ஆனால் அது திரும்ப ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு வீடியோவிலையோ வரும்போது பேச்சை மாற்றி போட்டு, வாய்ஸை மாற்றி போட்டு, முகத்தை மாற்றி போட்டு தப்பாக போடுறத பார்க்குறோம். அப்போ திரித்து பேசுவது அது அங்கே மட்டும் இல்லை, குடும்பங்கள்லேயும் நடக்கும். இந்த திரித்து பேசும்போது அது நம்மளோட நம்பிக்கையை இழக்க வச்சிடும். நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அந்த இலக்கை நமக்கு தடுத்துரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த திரித்து பேசக்கூடிய பேச்சு, அதையும் நாம் நம்பக்கூடாது. 3வது டிஸ்கரேஜ், ஊக்கமிழக்க வைப்பது. நம்மளை ரொம்ப உற்சாகமாக ஒரு வேலை பண்ணுவோம், இதையா பண்ணுற,
இது ஒன்றும் உருப்பிட்ட மாதிரி தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாங்க. நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐயோ எவ்வளோ பேர் இந்த வேலையில் இறங்கி தோற்று போனாங்க தெரியுமா, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ இருக்கிற இருப்புக்கு எப்படி எல்லாமோ இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஊக்கத்தை குலைத்து நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடியவர்கள். அதையும் நாம் அந்த மாதிரி மனிதர்களோட கூட இருக்கவே கூடாது. ஓடியே போயிடணும், அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். நம்முடைய நம்பிக்கையை குலைப்பதாக எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும், யார் அதை சொன்னாலும், யார் அதை செய்தாலும் அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது. ஓடி போயிடணும் அந்த இடத்த விட்டு. இலக்கிலேருந்து அது நம்மளை விலக வச்சிடும். நம்ம ஒரு முடிவு பண்ணிவிட்டு இதை எப்படியாவது செய்வோம்னு நினைப்போம். அதுலேருந்து நம்மளை அந்த பேச்சு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆற்றலை குறைத்து ஒரு மூலையில் உட்கார வச்சிடும். ஒரு நாளும் அந்த மாதிரி பேச்சு கேட்கக்கூடாது. அடுத்தது தான் முக்கியமானது, டிவைடு. நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டத்தோடு நம்மளை இருந்தோன்னா பேசி 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 அந்த கூட்டத்திலேருந்து நம்மளை பிரித்து தனியாக்கி நம்மளை பலம் இழக்க வச்சுருவாங்க. அப்போ நம்ம பலம் இழந்து போயிடுவோம். நீ அவங்க உன்னை இப்படி பண்ண பார்க்குறாங்க, இப்படி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு என்ன பண்ணுவோ, அப்படியா அவங்களோட சேர்ந்ததுனால தான் இப்படி நடக்குதா அப்படின்னெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிவிடுவோம், உருக்குலைத்து விடும். அது ஒன்று நடக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த 5 விஷயங்களை மற்றவங்க நமக்கு செஞ்சால் எவ்வளவு கஷ்டமோ அதே தான் நாம் மற்றவங்களுக்கு செஞ்சாலும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தெளிவாக சொல்லணும். சந்தேகம் வர்ற மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. முதல்ல நாம் தெளிவுபடுத்திக்கிட்டு தெளிவாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும், செய்யணும். அது ஒன்று முக்கியமானது. அதே மாதிரி தான் நம்ம அந்த டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், திரித்து பேசுகிறது. அதை நாம் செய்யக்கூடாது. நாம் திரித்து பேசினால், மற்றவங்க திரித்து பேசினா நமக்கு வர்ற துன்பம் அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கு வரும். அதனால் அதை நாம் செய்யவே கூடாது. 2வது 3வது டிஸ்கரேஜ். யாரையும் ஊக்கமிழக்க செய்யக்கூடாது. அவங்க ஊக்கமிழக்கிற மாதிரி வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அப்போ நிஜமாகவே அந்த மாதிரி இருந்தால் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா, அது உண்மை என்ற ஒரு இடத்துக்கு போயிடும். என்னோட நோக்கம் உன்னுடைய ஊக்கத்தை குலைப்பது அல்ல. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், சரியாக செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு செய்ய அப்படின்னு நாம் உடன்பாட்டு எண்ணங்களை அவர்களுக்கு நாம் கொடுத்தோன்னா அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட், அவங்கள திசை திருப்பக்கூடிய கவனச்சிதறல்களான செயல்களில் நாம் ஈடுபடவே கூடாது. அவங்க அந்த செயலை செய்ய விடணும். அடுத்தது, நம்ம யாரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. பண்ணுனா நாமளே அந்த மாதிரி குரூப்லேருந்து பிரிஞ்சு போயிடுவோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த 5Dயும் முக்கியமான 5 விஷயங்கள். இதை சொன்னவர் ஜான் கார்டன் அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்காரு. நாம் எல்லோரும் இதை கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, செஞ்சு பார்ப்போமே, நடந்துச்சுன்னா நல்லது தானே. மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.